வெல்கம் டு மன்னா ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு ஒரு மண் சட்டி சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி அதை வச்சு நம்ம ஒரு கிரேவி செமி கிரேவி மாதிரி செஞ்சு அதில் நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி பரிமாற போகிறோம். இதுதான் மண் சட்டி கறி சோறு. இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இது டீஸ்பூனை விட கொஞ்சம் பெருசு, டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் சின்னது. ஒரு டைமுக்கு தான் நம்ம மசாலா அரைக்க போகிறோம். 3/4 கிலோ சிக்கன். இதுக்கு 1.5 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு கம்மியாக தான் போடணும். 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், நீட்டு மிளகாய், 5 காஷ்மீர் மிளகாய். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் வேணும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை சேர்த்து ட்ரையாக பவுடர் பண்ணி, அதாவது வறுத்து பவுடர் பண்ணிட போகிறோம். குழம்பு சட்டி வச்சுருக்கேன் கிரேவி செய்கிறதுக்கு. இந்த கடாய் மசாலா வறுத்து பவுடர் பண்ணதுக்கு வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் 20 to 25 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு முழுசாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்டி சூடாயிடுச்சு. இதில் மசாலாவை சேர்த்து மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து பவுடர் பண்ணிடலாம். 3 to 4 ஸ்பூன் இதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்து நான் செய்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எண்ணெய் சூடான உடனே 2 பீஸ் பட்டை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சீரகம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவு மட்டும் வதக்குங்க போதும். ரொம்ப செவக்கணுன்றதா அவசியம் இல்லை. பச்சை வாசனை போன உடனே அதில் 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நீங்கள் ஓரளவு வதக்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு, வறுப்பட்டு ஆற வச்சாச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா அது ரொம்ப மசிஞ்சு நிறையா கிரேவி வரணும் அப்படின்றது இல்லை. லேசாக கிரேவி இருந்ததுன்னா சாதத்துக்கு தாராளமாக போதும். இப்போ சிக்கன் அது வதங்கிட்டு இருக்குது. 1 நிமிஷம் வதக்கிட்டு தக்காளியை சிக்கனை கழுவி வச்சிருந்ததை சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மீடியம் ஹீட்டில் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அது தண்ணி விட்டுரும். தண்ணி விட்டதுக்கு அப்புறமா மசாலாவை சேர்த்துக்கலாம். இது தண்ணி விடுற கேப்பில் மசாலா நான் அரைச்சிட்டேன். மிக்சியில் எந்த அளவு நைஸ் ஆகுதோ அந்த அளவு அரைச்சிங்கன்னா போதும். மிஷின் அளவுக்கு நைஸ் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இது தண்ணி விட்ட உடனே நீங்கள் அரைச்ச மொத்த மசாலாவையுமே போட்டுடலாம். ஏன்னா ஒரு டைமுக்கு 3/4 கிலோ சிக்கனுக்கான மசாலா தான் போட்டிருக்கோம். இது 4 பேர் சாப்பிடலாம். மசாலாவை போட்டு சிக்கன் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம திறந்து வச்சு ஒரு சும்மா சாதாரண மூடி போட்டு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். கொத்தமல்லியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு செமி கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டிங்கன்னா போதும். நீங்கள் கிரேவி இவ்வளோ டார்க்காக இருக்காது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் ஷேடில் தான் இருக்கும். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் மொத்தமாக எல்லாருக்குமே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹாட் பேக்கில் வச்சோம் நீங்கள் பரிமாறலாம், நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒருத்தருக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. வேண்டிய அளவு கிரேவியும் பீஸும் அதில் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதம், கொஞ்சமாக கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சட்டி சோறு ரெடி. திரும்ப நான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பண்ணணுன்றது இல்லை. மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ஹாட் பேக்கில் வச்சும் பரிமாறலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் கிரேவியோட ஒரிஜினல் கலர். அவ்வளோதான் நம்மளோட மண் சட்டி கறி சோறு ரெடி. இது நீங்கள் மட்டன், மஷ்ரூம் எதில் வேணாலும் வச்சு பண்ணலாம். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.